ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. இது ஈகிள் விஷன். நான் உங்க சுரேஷ். அ வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா, புது மைக்கு. எப்படி இருக்கு சவுண்ட் குவாலிட்டின்னு சொல்லி கீழ கமெண்ட் பண்ணுங்க. அ இன்னைக்கு வீடியோவோட டாபிக் என்னன்னா, பார்த்திருப்பீங்க தம்ப்நெயில்ல. சர்தார் படத்தில சொல்லக்கூடிய தண்ணீர் அரசல பத்தி தான் பேசலாம். அதில தான் ஏற்கனவே சொல்லிட்டாங்களே, நீ என்னடா புதுசா சொல்ல போறன்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா அவங்க எடுத்துக்கின கன்டென்ட் ரொம்ப ஒரு நல்ல கன்டென்ட் தண்ணீர பத்தி. ஆனா அவங்க ஒரு நேர்த்தியா, டெப்த்தா, கிளியரா சொல்லல அவங்க. அவங்க நெறைய விஷயங்கள் சொல்லியிருக்கலாம். ஓகே. அவங்க சொன்ன சில விஷயங்கள, அவங்க சொல்லாத விட்ட சில விஷயங்கள நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஓகே. வீடியோக்குள்ள போலாம். ஓகே. இந்த பூமியில மனிதர்களுக்கு மட்டும் இல்லாம, மத்த எல்லா உயிரினங்களுக்கும் தண்ணீர்ன்றது ஒரு அடிப்படை தேவை. தண்ணீர் இல்லாம எந்த உயிரினங்களும் உயிர் வாழ முடியாது. இந்த தண்ணி எப்படி காத்து, சூரிய ஒளியெல்லாம் நமக்கு ஃப்ரீயா கிடைக்குதோ, அதே மாதிரியான ஒரு ஃப்ரீ சோர்ஸ் தான் தண்ணீர் கூட. பார்த்தீங்கன்னா, ஏரி, குளம், குட்டை, ஆறு, கடல் இந்த மாரி எல்லா இடத்துலயும் இயற்கையில தண்ணீர் இருக்கு. இத தான் மனிதர்கள் கிணறு வெட்டி, இல்ல போர்வெல் போட்டோ குடிச்சுட்டு இருந்தாங்க. இந்த தண்ணிய தான் பின்னாடி வர்த்தக உலகத்துல, மார்க்கெட்டிங் வேர்ல்டுல பேக் பண்ணி பாட்டில்ல அடைச்சு ரூ. 20 ரூ. 30ன்னு விக்க ஆரம்பிச்சாங்க. இதையும் நாம வாங்கி குடிக்க தான் ஆரம்பிச்சோம். இதுல என்ன தப்பு இருக்கு? இயற்கையில இருக்கிற பெட்ரோல், நிலக்கரி இந்த மாரியான விஷயங்கள் கூட நம்ம காசு குடுத்து தானே வாங்குறோம். அந்த மாரி தண்ணிய வாங்கி குடிக்கிறதுல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நிலக்கரி, பெட்ரோல் எல்லாம் ஒரு உயிர் வாழ்றதுக்கு அத்தியாவசியமான பொருளே கிடையாது. அது இல்லாம உயிர் வாழ முடியும். ஆனா தண்ணீர் அப்படி கிடையாது. அது இல்லன்னா உயிர் வாழ முடியாது. அது மட்டும் இல்லாம, இந்த நிலக்கரி, பெட்ரோல்லாம் எடுக்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. எல்லாராலும் எடுக்க முடியாது. ஆனா தண்ணீர்ன்றது எல்லாருக்கும் ஈஸியா கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். இத காசு குடுத்து வாங்குறதுன்றது, நம்ம ஃப்ரீயா சுவாசிக்கிற காத்த காசு குடுத்து வாங்குறதற்கு சமம். ஒரு கார்ப்பரேட் கம்பெனி, "நீ சுவாசிக்கிற காத்துக்கு என்கிட்ட காசு குடுத்தா தான் நீங்க சுவாசிக்கவே முடியும்." அப்படின்னு சொல்றது எந்த அளவுக்கு ஆபத்தானதோ, அதே அளவுக்கு ஆபத்தானது தான் இதுவும் கூட. இப்ப உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். ஆனாலும், "நீ சொல்ற அளவுக்கு இந்த மாரி இதெல்லாம் மாறிருமா?" அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, உங்களுக்கு ஒரு உதாரணம். ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி எத்தன பேர் வீட்ல இந்த கேன் தண்ணியெல்லாம் வாங்கி, காசு குடுத்து வாங்கி தண்ணி குடிச்சாங்கன்னு நெனைக்கிறீங்க? எல்லாம் கிணத்து தண்ணி, போர்வெல் தண்ணி, ஆத்து தண்ணி இந்த மாரி தண்ணிய தான் குடிச்சிட்டு இருந்தாங்க. இந்த டெக்னாலஜி வளர வளர, மார்க்கெட்டிங் வளர வளர, நம்ம யூஸ் பண்ற கிணத்து தண்ணி, ஆத்து தண்ணி எல்லாம் சுத்தம் இல்லாதது, சுகாதாரம் இல்லாதது, கிருமிகள் பரவும், நோய் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, அ பல மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணி மினரல் வாட்டரு, ஆர்ஓ வாட்டரு, ஃபில்டர் வாட்டர் இப்படின்னு சொல்லிட்டு பல பேர சொல்லி நம்மகிட்ட மார்க்கெட்டிங் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதை நம்மளும் வாங்கி குடிக்க ஆரம்பிச்சோம். இதெல்லாம் ஆரம்பத்துல ஒரு ஆஃபீஸ் மீட்டிங், ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல், பணக்காரங்க, டீசென்ட்ன்னு சொல்லி வாங்கி குடிச்சது. நாளடைவுல என்ன ஆச்சுன்னா, இந்த கேன் தண்ணி வாங்கி குடிக்கிறவங்கள பார்த்தா, அ பாரு தண்ணியவே காசு குடுத்து வாங்குறான். இவன் பெரிய ஆளு, இவன் கெத்து அப்படின்ற மைண்ட் செட் நமக்குள்ள வர ஆரம்பிச்சது. இது இது நாளடைவுல வளர்ந்து வளர்ந்து என்ன ஆச்சுன்னா, இன்னைக்கு கேன் வாட்டர் இல்லாத இடமே இல்லன்ற அளவுக்கு, தவிர்க்க முடியாத அளவுக்கு வளர்ந்து நிக்கிது. இன்னைக்கு சென்னை, பெங்களூர் மாதிரியான ஒரு பெரிய சிட்டில பார்த்தீங்கன்னா, நல்ல தண்ணீ கிடைக்கிறது இல்லன்றது உண்மதான். அதேவே இந்த ஒரு கார்ப்பரேட் கம்பெனிங்க, தனியார் கம்பெனிங்கலாம் இத பயன்படுத்திக்கிட்டு, இன்னைக்கு கேன் தண்ணீர் இல்லாத வீடே இல்லன்ற அளவுக்கு ஆக்கிட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் நம்மளோட அறியாமை ஒண்ணுன்னு சொன்னாலும் தேவை. மக்கள் தொகை அதிகமாக, அதிகமாக டிமாண்ட் அதிகமாகுது. அது அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. இன்னைக்கு சிட்டில மட்டும் கிடையாது. வில்லேஜ் வரைக்கும் இதெல்லாம் போயிடுச்சு. இந்த மாரி தனியார் முதலாளிகளோட கையில தண்ணீர நம்ப வாங்கி குடிக்கிற நிலைமை வந்ததுனால, நாளைக்கு அவங்க எவ்வளோ விலை ஏத்துனாலும் நம்ம அத வாங்கி குடிச்சு தான் ஆகணும். ஏன்னா, நம்ம அதுக்கு பழக்கப்பட்டுட்டோம். அவங்க பழக்கப்படுத்திட்டாங்க, நம்ம பழக்கப்பட்டுட்டோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு இப்ப ஜியோ சிம் ஆரம்பத்தில ஃப்ரீன்னு சொல்லி வந்தாங்க. அப்புறம் ரூ. 99 போட்டா ஒரு நாளைக்கு 1 ஜிபி, அப்புறம் அன்லிமிட்டெட் கால் இப்படிலாம் சொன்னாங்க. ஆனா, இன்னைக்கு பாருங்க ரூ. 249 போடணும் ஒரு நாளைக்கு. அப்படி போட்டா தான் உங்களுக்கு ஃப்ரீ டேட்டாவே கிடைக்கும். 1 ஜிபி டேட்டா, 1 1/2 ஜிபி டேட்டாவே கிடைக்கும். அ அது நம்ம விலை ஏறிச்சுன்னு போடாம இருக்கோமா? நம்ம போட்டு தான் ஆகுறோம். ஏன்னா, நம்ம பழக்கமாயிட்டோம் அதுக்கு. ஏன்னா டேட்டா இல்லாம நம்மளால இருக்கவே முடியாது. நம்மள பழக்கப்படுத்திட்டாங்க. அந்த மாரி இப்போ இன்னைக்கு நாளைக்கு ஒரு பெரிய வாட்டர் கம்பெனி ஒரு நாளைக்கு 1,00,00,000 லிட்டர் தண்ணிய சேல் பண்றாங்கன்னா, அவங்க 1 லிட்டர் மேல ரூ. 1 இன்கிரீஸ் பண்ணா போதும். ஒரு நாளைக்கு ரூ. 1,00,00,000 ப்ராஃபிட் பார்க்கலாம். இதுல இதுதான் பிரச்சனையா? வேற பிரச்சனை இல்லையான்னா, இன்னும் நெறைய பிரச்சனை இருக்கு இதுல. என்ன பிரச்சனைன்னா, இந்த தண்ணியெல்லாம் ஒரு பிளாஸ்டிக் பாட்டில்ல தான் அடைச்சு விக்கிறாங்க. அதுக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட்டும் குடுக்குறாங்க. அந்த எக்ஸ்பைரி டேட்டுக்குள்ள குடிச்சிட்டா நல்லது. இல்லன்னா தண்ணி கெட்டுரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மை என்னன்னா, தண்ணிக்கு எக்ஸ்பைரி டேட் கிடையாது. அது தண்ணி எப்பவுமே கெடாது. அதுதான் உண்மை. அவங்க குடுக்குற எக்ஸ்பைரி டேட் அந்த பிளாஸ்டிக் பாட்டிலுக்கு தான். ஏன்னா, இந்த பிளாஸ்டிக் பாட்டில் பல கெமிக்கல்ஸ யூஸ் பண்ணி தான் தயாரிக்கிறாங்க. இந்த கெமிக்கல் தண்ணி கூட இன்னும் சொல்லப்போனா வெயில்ல வைக்கும்போது, இந்த தண்ணி கூட இந்த கெமிக்கல் ரியாக்ட் ஆவறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. அப்படி ரியாக்ட் ஆவுற தண்ணீய நம்ம குடிச்சோங்கன்னா, நம்ம உடம்புல பல பாதிப்புகளை ஏற்படுத்தி நோய்கள் உண்டாகலாம் அப்படின்னு சொல்றாங்க.
உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இதய கோளாறுகள், மூல வளர்ச்சி குறைவு, கருவுறுதல் பிரச்சனை, அப்புறம் கேன்சர் இந்த மாரி பல நோய்கள் வரும். இதனால தான் சீனா, ஐரோப்பியன் யூனியன் போன்ற நாடுகள் வந்து இந்த பிளாஸ்டிக் பாட்டில்ல வந்து தண்ணீய அடைச்சு விக்கிறத வந்து பேன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அ இதுதான் வந்து சர்தார் படத்துல வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல யூஸ் பண்ற 20 லிட்டர் கேன் தண்ணியோட விலை வந்து ரூ. 20 ரூ. 25. ஆனா, நம்ம கடையில போய் வாங்கி குடிக்கிற 1 லிட்டர் தண்ணியோட விலை வந்து ரூ. 20. இது ஏன்னு சில பேர் யோசிச்சு பார்த்திருப்பீங்க. ஆனா, இதுக்கு என்ன காரணம்னா, நம்ம வீட்ல யூஸ் பண்ற கேனுக்கு வந்து 100, 200 அப்படின்னு சொல்லிட்டு அட்வான்ஸோ இல்ல வந்து கேனுக்கு காசோ குடுத்து வாங்கியிருப்போம். அப்போ நம்ம குடுக்குற ரூ. 20 வந்து கேனுக்கு கிடையாது, தண்ணிக்கு மட்டும் தான். 20 லிட்டர் தண்ணியோட விலை ரூ. 20 அப்படின்னா, 1 லிட்டர் தண்ணியோட விலை வந்து ரூ. 1. அப்போ நம்ம கடையில வாங்கி குடிக்கிற 1 லிட்டர் தண்ணியோட விலை வந்து ரூ. 1. மீதி ரூ. 19 எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, எதுக்கு? எல்லாம் அந்த பிளாஸ்டிக் பாட்டிலுக்கு தான். வேற எதுக்கு? நம்ம திருப்பி குடுக்காத, நமக்கு யூஸ் இல்லாத பல நோய்கள உண்டாக்கக்கூடிய அ பாட்டிலுக்கு வந்து ரூ. 19 குடுக்குறோம். நீங்க நல்லா யோசிச்சு பார்க்கணும். நமக்கு தேவையான தண்ணீரோட விலை வந்து ரூ. 1. ஆனா நமக்கு தேவையே இல்லாத பாட்டிலோட விலை வந்து ரூ. 19. நமக்கு தேவையே இல்லாத ஒரு பொருள தயாரிச்சு, அதுல நமக்கு தேவையான தண்ணீய ஊத்தி, நம்ம கிட்ட வித்து காசு சம்பாதிக்கிறாங்க. அப்போ அவங்க நம்ம கிட்ட விக்க நெனைக்கிறது தண்ணியவா? இல்ல பாட்டிலவா? உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். நம்மளே காச குடுத்து, நம்மளே நோய்கள வாங்கிக்கிறது எப்படி இருக்கு பாருங்க. சரி ஓகே. இப்ப நீ சொல்ற கேன் தண்ணிலாம் சரியில்ல. அதெல்லாம் தப்பு. நல்லா இல்ல, சரியில்லாத தண்ணி. அப்போ இனிமே நாங்க வந்து கடல் தண்ணி, ஏரி தண்ணி, குளம் தண்ணிய தான் குடிக்கணுமா? இதெல்லாம் ரொம்ப சுத்தமா இருக்கா? அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அது நான் அப்படி சொல்ல வரல. ஆனா, எதையுமே நம்ம தெரியாம செய்யறது தப்பு இல்ல. ஆனா நம்ம தெரிஞ்சே செய்யறது முட்டாள்தனம் தான் நான் சொல்லுவேன். இன்னைக்கு இவங்க விக்கிற கேன் தண்ணி எல்லாம் மினரல்ஸ் இருக்கு, கால்சியம் இருக்கு அப்படின்னு சொல்லி விக்கிறாங்க. இதெல்லாம் பூமியிலேயே இயற்கையில இருக்கிற தண்ணீயிலேயே இது எல்லாமே இருக்கு. நம்ம இத ஃபில்டர் பண்றோன்ற பேர்ல எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணிட்டு வெறும் சக்க தண்ணிய குடிக்கிறோம். இப்ப நல்ல தண்ணி, சுத்தமான தண்ணீன்னா, மழை தண்ணி கூட ரொம்ப சுத்தமான தண்ணி தான். அத ஏன் நம்ம குடிக்கிறதில்ல? ஏன்னா, பூமியில தண்ணி கலக்கும்போது தான் நம்ம உடம்புக்கு தேவையான மினரல்ஸ் எல்லாம் அதில வந்து நமக்கு கிடைக்கும். அத குடிக்கும்போது நமக்கு நல்லது. இதுவே நம்ம முன்னோர்கள்லாம் யோசிச்சு பாருங்க. எத்தன பேரு அன்னைக்கு எல்லாமே ஃபில்டர் தண்ணி குடிச்சாங்களா? கேன் தண்ணி குடிச்சாங்களா? அவங்களுக்கெல்லாம் வந்து அன்னைக்கு அத்தன நோய்கள் வந்ததா? இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. விதவிதமா பேரே தெரியாத புது புது வியாதிகள்லாம் வருது. இன்னும் சொல்லணும்னா, குழந்தை உருவாகுறதுக்கு கூட இது வந்து சிக்கலா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து நாட் ஒன்லி வாட்டர் கேன் தண்ணி அப்படின்னு சொல்ல முடியாது. நெறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம தெரியாம பண்ணிட்டு இருக்கோம். நான் ரொம்ப நாளா இந்த கேன் தண்ணி குடிச்சிட்டு தான் இருக்கேன். எனக்கு ஒண்ணும் ஆகலையே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இதெல்லாம் ஒரே நாள்ல வந்து உங்களுக்கு விளைவுகள காட்டாது. இது வந்து ஸ்லோ பாய்சன் மாரி. மெதுவா தான் காட்டும். இன்னும் சொல்லப்போனா, குழந்தையின்மைக்கு கூட இது வந்து ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆ இதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். நான் வந்து சர்தார் படத்துக்கு போயிருக்கும்போது, அந்த இன்டர்வல்ல வந்து பார்த்தீங்கன்னா, கேன்டீன்ல நெறைய பேர் வந்து வாட்டர் கேன் வேணாம் அப்டின்லாம் சொன்னாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது சந்தோஷமா இருந்தது. ஏன்னா, ஒரு படம் வந்து ஒரு விளைவுகள ஏற்படுத்தி ஒரு நல்ல விஷயத்த வந்து பண்ண வைக்குதுன்னா, ரொம்ப நல்ல விஷயம் தான். ஆனா, இதெல்லாம் அன்னைக்கோட முடிஞ்சு போயிறாம, இத வந்து ஃபாலோ பண்ணணுன்றது என்னோட ஆசை. சரி, ஓகே ஃபிரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து அ தயவு செஞ்சு நெறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்கட்டும். இத வந்து முற்றிலும் தவிர்க்க முடியலனாலும், முடிஞ்ச அளவுக்கு குறைக்க முயற்சி பண்ணுங்க. அதுதான் நல்லது. இதே மாதிரியான ஒரு ஆக்கப்பூர்வமான நல்ல வீடியோவ பார்க்கணும்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நடக்கும்